ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா லாரன்ஸ் மாஸ்டரை பத்தி தான் பேச போறோம். வாங்க பேசலாம். லாரன்ஸ் மாஸ்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய ஹீரோவா நமக்கு அவர் தெரியுதோ இல்லையோ, ஆனா ஒரு நல்ல ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஒரு பர்சனா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல வருஷங்களா அவரு பல பேருடைய வாழ்க்கையில விளக்கேத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி அவருடைய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல உருவானது தான் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய சாதனை அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. லாரன்ஸ் மாஸ்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்துல குரூப் டான்சரா தான் சினிமாக்குள்ள அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் அவர் வந்து சின்ன சின்ன ரோல்ல பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் பெரிய அளவுல வெளியில அவரை தெரியாம இருந்தது. ஸோ முனி படம் தான் அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. அதுக்கப்புறம் காஞ்சனால இருந்து அவரோட லெவலே வேற ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவா வலம் வந்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு பேர் வாங்குறது தான் இந்த காலகட்டத்துல ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒரு நல்ல கதாநாயகன் அப்படின்னு பேர் வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கினவர் தான் நம்மளோட லாரன்ஸ் மாஸ்டர். அவரை பார்த்து இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் நாங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒருத்தர் தான் KPY பாலா. அவரை பத்தி நாம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். ஸோ லாரன்ஸ் மாஸ்டர் செஞ்ச அந்த சிறந்த உதவிகள் நிறைய இருக்கு. ஒன்னு ரெண்டு இல்ல, பல வருஷமா அவர் பல குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கான எல்லா செலவுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம லாரன்ஸ் மாஸ்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு சின்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காரு. ஆரம்பத்துல அவர் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு சில குழந்தைகளை தத்தெடுத்து அந்த குழந்தைகளுக்கான எல்லா செலவுகளையும் அவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. பட் அதுக்கான ஒரு சரியான இடம் இல்லாம இருந்திருக்கு. இதுல என்ன அப்படின்னா ஆரம்பத்துல லாரன்ஸ் மாஸ்டர் வந்து நான் சொன்ன மாதிரி குரூப் டான்சரா அறிமுகமாயிருந்தாரு. குரூப் டான்சிங்ல சம்பாதிச்ச அந்த காசுகளை ₹1 கூட அவர் எடுத்துக்காம ஒவ்வொரு ரூபாயும் தன்னோட அம்மா கிட்ட கொடுத்திருக்காரு. அப்படி கொடுத்ததுல அவங்க கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சு நம்ம ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிலம் வாங்கியிருக்காங்க. அந்த நிலத்துல தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. ஸோ அந்த நிலத்தை வாங்கி அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அவர் வரும்போது அந்த வீடையும் கட்டி முடிச்சிருக்காங்க. வீடை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அதுல குடிபெயர்ந்திருக்காங்க. அப்படி குடிபெயர்ந்ததுக்கு அப்புறமா லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஒரு விஷயம் தோணிருக்கு. என்ன அப்படின்னா குழந்தைங்களெல்லாம் இந்த வீட்டுல தங்க வச்சுட்டு நம்ம போய் வாடகை வீட்டுல இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவும் ஒரு வார்த்தை கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லாம அந்த வீட்டை வந்து அந்த குழந்தைங்களுக்காக அப்படியே கொடுத்துட்டு அவரு வாடகை வீட்டுல போய் தங்கியிருக்காரு. அங்க நிறைய குழந்தைகள் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கான படிப்பு செலவா இருக்கட்டும் அண்ட் சாப்பாடு எல்லா விஷயமும் A to Z ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இவர் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. பல குழந்தைகள் அந்த வீட்டுல வளர்ந்துருக்காங்க. ஸோ அந்த வீடை அவர் அப்படியே வந்து அந்த குழந்தைகளுக்காக கொடுத்திருக்காரு. இப்போ அந்த வீடை வந்து கொடுத்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ அந்த வீட்டை அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலவச பள்ளிக்கூடமா மாத்துறதா சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா குழந்தைங்களுக்கு நாம நிறைய ஹெல்ப் பண்றோம், பணம் இல்லாதவங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றோம், மெடிக்கல் செலவு நாம வந்து பாத்துக்கிறோம், எல்லாம் நம்ம பண்றோம், 3 வேளை சாப்பாடு போடுறோம். இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை அப்படின்றது கல்விதான். இதை நாம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணிடுவாங்க. அதனால அந்த கல்வியை கூட பெற முடியாம நிறைய குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய குடும்பங்கள் படிக்க வைக்க வசதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அதுக்கு எப்படி போறதுன்னு கூட தெரியாம நிறைய பேர் இன்னும் குக்கிராமங்கள்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு தனக்குன்னு சொந்தமா அந்த ஆசையா வாங்கி கட்டின வீடை இப்போ பள்ளிக்கூடமா மாத்துறதுக்கான ஆல்ட்ரேஷன்ஸ் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா 20 வருஷமா அந்த வீட்டுல ஏற்கனவே வந்து நிறைய குழந்தைகள் வளர்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க படிச்சு பட்டம் வாங்கி இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் இலவசமா பள்ளிக்கூடம் வந்து ஓபன் பண்ண போறாரு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பாத்தீங்கன்னா முதல் டீச்சர் அப்படின்ற ஒரு அறிமுகமா அவர் வந்து படுத்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அவர் தத்தெடுத்து வளர்த்தவங்க இன்னைக்கு அவர் கட்டியிருக்கக்கூடிய ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் டீச்சரா ஜாயின் பண்றாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாம எப்பவுமே லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் அட்வான்ஸ் வாங்கும்போது ஸோ அவர் ஃபர்ஸ்ட் செலவு பண்ணக்கூடியதே பாத்தீங்கன்னா ஹெல்பிங்க்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சிருவாராம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாற்றம் அப்படிங்கக்கூடிய அறக்கட்டளை மூலயமா தான் எல்லா ஹெல்ப்புமே லாரன்ஸ் மாஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் தான் லாரன்ஸ் மாஸ்டர்.
அதுல நம்ம எல்லாருக்குமே தெரியும் அபிநயா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ஒரு ஷோல, ஒரு ரியாலிட்டி ஷோல வந்திருந்தாங்க. அதுல வந்துட்டு அவங்க வாய் பேச முடியாம காது கேட்காம இருந்தாங்க. பட் அவங்களையும் ஒரு ஹீரோயினியா அங்கீகரிச்சு இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ஹீரோவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல ரொம்ப சூப்பரா வந்து செட்டில் ஆயிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் லாரன்ஸ் மாஸ்டர் மட்டும்தான் அப்படின்னு அவங்க எல்லா இன்டர்வியூலுமே சொல்லுவாங்க. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளால ஒருத்தர் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். அப்படி இருக்கும்போது லாரன்ஸ் மாஸ்டரால பல பேர் வந்து சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. பல பேருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இன்னும் அந்த மனிதருக்கு எப்படி இருக்கும்? அவர் கேட்கறதெல்லாம் அது மட்டும்தான். ஒரு பெரிய நடிகன், பெரிய பேரு புகழ் கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறாரு, இதெல்லாம் எனக்கு பேரு வேணாம், நான் ஒரு நல்ல மனிதர்னு கூட நீங்க சொல்ல வேண்டாம், பட் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும், என்னால எவ்வளோ முடியுதோ என் உடம்புல வந்து லாஸ்ட் உயிர் இருக்கிற வரைக்கும், அதாவது என்னோட உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் வந்து ஏழை எளிய மக்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு வரத்தை தான் எனக்கு வந்து கடவுள் கொடுக்கணும். இதுக்கப்புறம் அதுக்கான ஆசீர்வாதம் இருந்தாதான் என்னால பண்ண முடியும். ஸோ கடவுளோட ஆசீர்வாதமும் அம்மாவுடைய துணையும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை நான் வெற்றிகரமா செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏன் அப்படின்னா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு மனசு வரும் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு இடத்த வாங்கி ஆசையா அதுல வீடு கட்டி குடி போகணும். ஆனா அதை கொண்டு போய் இப்போ வந்து அவங்க இலவசமா ஸ்கூலா மாத்துறாங்க, இல்லாத குழந்தைங்களுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றது அது ஒரு பெரிய மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க, கடவுள் வந்து டைரக்டா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாரு, மனித உருவத்துல தான் வருவாரு அப்படின்னு சொல்லி. மேபி கடவுள் அனுப்பின ஒரு சில மனிதர்கள்ல லாரன்ஸ் மாஸ்டரும் ஒருத்தரா இருக்கலாம், KPY பாலா ஒருத்தரா இருக்கலாம். இன்னும் இந்த லிஸ்ட்ல யார் யார் வரப்போறாங்க அப்படின்றதை நாம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி மனிதாபிமானத்தோட எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா கடவுள் நம்மளை பார்த்துப்பாரு. நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நம்ம மற்றவங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிறவர் நம்மளை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ லாரன்ஸ் மாஸ்டரோட இந்த செயலை பாராட்டி பல பேர் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற நிறைய இளைஞர்கள் நாங்களும் ஏதாவது எங்களால் முடிஞ்சது பண்றோம் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. லாரன்ஸ் மாஸ்டர் பண்ண இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.